السلام عليكم ورحمة الله وبركاته. حضرت حذیفہ بن الیمان ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, யா ரசூலல்லாஹ், நாங்கள் உங்களுடைய காலத்திற்கு பிறகு இந்த மதீனாவிலிருந்து நாங்கள் வெளியே செல்ல வேண்டிய ஒரு நிலை வந்தால் நாங்கள் எங்கே எங்கள் இருப்பிடத்தை அமைத்து கொள்வது, நாங்கள் தங்குறதுக்கு எந்த இடத்தை எந்த ஊரை தேர்வு செய்து கொள்வது என்று ஹுதைஃபா இப்னுல் யமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானாரிடத்தில் கேட்டார்கள். இதே கேள்வியைத்தான் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் கேட்டாங்க. ஏன்னா பிற்காலத்தில் நீங்கள் இங்கிருந்து பல ஊர்களுக்கு பல நகரங்களுக்கு நீங்கள் பிரிந்து போய்விடுவீர்கள் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னாலே சொல்லிட்டாங்க. அதனால் கேட்டார்கள், இங்கிருந்து நாங்கள் போகிற மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டால் நாங்கள் எங்கள் இருப்பிடத்தை எங்கே அமைத்து கொள்வது, எங்கே நாங்கள் தங்குறது, எந்த ஊரை நாங்கள் செலக்ட் பண்ணுவது அப்படின்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபௌமஅ இல ஷாம், ஷாமை சுட்டி காட்டினார்கள். ஷாம் என்றால் சிரியாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுட்டி காட்டினாங்க. கேள்வி கேட்ட அந்த இரண்டு சஹாபாக்களும் மீண்டும் அதே கேள்வியை கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், இப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் நாங்கள் எங்கே செல்வது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் சொன்னார்கள், நீங்கள் ஷாமை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அப்போ ஒரு விஷயத்தை சொன்னாங்க, அலைக்கும் ஷாம், நீங்கள் ஷாமை நீங்கள் அவசியமாக்கி கொள்ளுங்கள். ஃபைன்னஹா சஃப்வத்து பிலாதில்லா, ஏனென்றால் ஷாம் என்பது அல்லாஹுவினுடைய நகரங்களில் அல்லாஹுவினால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு நகரம். அல்லாஹுவே அந்த நகரத்தை தான் தேர்வு செஞ்சுருக்கிறான். யுஸ்கினுஹா ஹியரதஹு மின் ஹல்கிஹி, ரெண்டாவது அல்லாஹுனால் தேர்வு செய்யப்பட்ட அந்த ஷாமினுடைய பூமியில் அவனுடைய அடியார்களில் சிறந்தவர்களை மட்டுமே அல்லாஹ் குடியமர்த்துகிறான். சிறந்தவர்களை மட்டுமே அங்கே அல்லாஹ் குடியமர்த்துகிறான். அங்கே தங்கக்கூடியவர்கள் அல்லாஹ்விற்கு பிரியமானவர்களாக மிகச்சிறந்த அடியார்களாக இருப்பார்கள். எனவே நீங்கள் அங்கே போய் தங்குங்க அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். சிறந்தவர்கள் அங்கே தங்குவார்கள் அப்படின்னு சொன்னால் அங்கவே இருந்தீங்கன்னா நீங்கள் சிறந்தவர்கள் தான் அப்படின்னு குறிப்பிட்டாங்க. ஷாம் என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய சிரியா, ஜோர்டான், லெபனான், பலஸ்தீன் மற்றும் அங்கே சட்டவிரோதமாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இன்றைய இஸ்ரேல், இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு நாட்டிற்கு தான் ஷாம் என்று அரபியில் சொல்வார்கள். இன்றைக்கி அதுக்கு பிறகு சியோனிசிய சக்திகளால் இன்றைக்கு அது பல கூறுகளாக பிரிக்கப்பட்டு விட்டது. ஆனால் ஷாமிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரத்யேகமான முறையில் அதற்கு துவா செஞ்சுருக்கிறாங்க. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா, இறைவா நீ ஷாமுக்கு பரக்கத் செய்வாயாக, சிரியாவிற்கு பரக்கத் செய்வாயாக அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. குர்ஆனிலே பல இடங்களில் சிரியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 5 வசனங்கள் சிரியாவை மையப்படுத்தி அந்த வசனம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 5 வசனங்களிலும் இந்த வார்த்தை வருகிறது. எந்த வார்த்தைனா, அந்த நகரத்தில் நாம் பரக்கத் செய்து விட்டோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். முதல் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வஅவ்ரஸ்னல் கௌமல்லதீன கானூ யுஸ்ததஅஃபூன், பலவீனமானவர்களாக கருதப்பட்ட ஒரு சமுதாயத்திற்கு நாம் சொந்தமாக்கி கொடுத்து விட்டோம். மஷாரிக்கல் அர்தி வ மகாரிபஹா அல்லதி பாரக்னா ஃபீஹா, எங்கே நாம் பரக்கத் செய்தோமோ அத்தகைய அந்த பூமியின் கிழக்கு பகுதியையும் மேற்கு பகுதியையும் நாம் அவர்களுக்கு சொந்தமாக்கி தந்து விட்டோம் அப்படின்னு சொல்கிறான். யாரை குறித்து அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னா, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயமான பனு இஸ்ரவேலர்களை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். அவங்களுக்கு பரக்கத் செய்யப்பட்ட ஒரு பூமியை நாம் கொடுத்துட்டோன்னு சொல்கிறான். அவங்க எந்த பூமியை பற்றி அல்லாஹ் சொல்கிறான்னா, ஷாமை குறித்து தான் அல்லாஹ் சொல்கிறான். அங்கே ஃபிரௌன் அழிக்கப்பட்ட பிறகு அங்கே எகிப்திலிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் பனு இஸ்ரவேலர்களை அழைத்து கொண்டு சிரியாவிற்கு தான் வந்தார்கள். அந்த பூமி தான் அவங்க தங்கக்கூடிய பூமியாக இருந்தது என்று தஃப்சீர்கள் நமக்கு சொல்லுகிறது. இரண்டாவது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், வ நஜ்ஜைனாஹு வ லூத்தன் இலல் அர்தில்லதி பாரக்னா ஃபீஹா,
அகிலத்தாருக்கு பரக்கத் செய்திருக்கக்கூடிய அந்த பூமியில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நாம் பாதுகாத்தோம் அப்படின்னு சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் ஹிஜ்ரத் செய்து வந்த பூமியாக சிரியா இருந்தது. லூத் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் தங்கக்கூடிய பூமியாக சிரியா இருந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு தெரியும், மக்காவை கட்டினாங்க, அங்கே தன்னுடைய குடும்பத்தை மக்காவில் குடியமர்த்தினார்கள் என்றெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். குடும்பத்தார் அங்கே குடியமர்த்திட்டு இவங்க எங்கே போனாங்க அப்படின்னா சிரியாவுக்கு தான் வந்தாங்க. சிரியாவில் தான் தன்னுடைய நீண்ட நெடும் காலத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் கழித்தார்கள். அங்கே தான் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள் என்று பார்க்கிறோம். 3வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், ஒலி சுலைமான ரீ ஆசிஃபத்தன் தஜ்ரீ பி அம்ரிஹி இலல் அர்தில்லத்தி பாரக்னா ஃபீஹா. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு கடுமையாக வீசக்கூடிய காற்றை நாம் வசப்படுத்தி கொடுத்திருந்தோம். அவருடைய உத்தரவின் பெயரில் நாம் பரக்கத் செய்த அந்த பூமிக்கு அவர்களை அந்த காற்று அழைத்து செல்லும் அப்படின்னு சொல்கிறான். இங்கேயும் பரக்கத் செய்யப்பட்ட பூமி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் ஷாம் தான். ஷாம் என்பது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆட்சி அமைக்கப்பட்ட இடமாக இருந்தது என்றும் பார்க்கிறோம். 4வது அல்லாஹு தஆலா குர்ஆனில் சபா என்ற கிராமவாசிகளை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். அந்த வசனத்தில் வஜஅல்னா பைனஹும் வ பைனல் குரல்லத்தி பாரக்னா ஃபீஹா குரன் லாஹிரா, அந்த ஊர்வாசிகளுக்கும் பரக்கத் செய்யப்பட்ட பூமியாக இருக்கக்கூடிய ஷாமுக்கும் இடையில் நிறைய குட்டி குட்டி கிராமங்களை நாம் அமைத்தோம் அப்படின்னு சொல்கிறான். இந்த இடத்திலும் பரக்கத் செய்யப்பட்ட பூமி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் சிரியா தான். 5வது வசனம் மிக முக்கியமானது. சுபஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா பாரக்னா ஹவ்லஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் செய்த அந்த மிஅராஜ் பயணத்தை குறித்து அல்லாஹ் சொல்கிறான், மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து பைத்துல் முகத்தஸிற்கு நாம் அவர்களை அழைத்து சென்றோம். அந்த பைத்துல் முகத்தஸ் எங்கே இருக்கிறது என்றால் பரக்கத் செய்யப்பட்ட பூமியாக இருக்கக்கூடிய சிரியாவில் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்தில் சொல்கிறான். இப்போ பல ஆயத்துக்களை பார்த்தால் சிரியா என்பது பரக்கத் செய்யப்பட்ட ஒரு நகரம் என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். பரக்கத் செய்யப்பட்ட நகரம் என்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், முதல் காரணம் நபிமார்கள் வாழ்ந்த பூமி சிரியா, குறிப்பாக பலஸ்தீன். ஏராளமான நபிமார்கள் அங்கே ஹிஜ்ரத் செய்திருக்கிறார்கள், அங்கே தங்கியிருக்கிறார்கள், குடியமர்த்தி இருக்கிறார்கள், தன்னுடைய குடும்பத்தார்களோடு வாழ்ந்திருக்கிறார்கள். வஹி இறங்கிய பூமியாக சிரியா இருக்கிறது. மக்காவில் வஹி இறங்கி இருக்குது, மதீனாவில் வஹி இறங்கி இருக்குது. அந்த மாதிரி சிரியாவிலே அல்லாஹ்வினுடைய வஹி இறங்கி இருக்கிறது என்று பார்க்கிறோம். அதே போன்று மிக முக்கியமாக சிரியாவை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சிரியா என்பது மஹ்ஷருடைய பூமி என்று குறிப்பிட்டார்கள். மஹ்ஷர் நடைபெறக்கூடிய இடம் அதாவது சிரியான்னாங்க. அஷாமு அருளுல் மஹ்ஷர், ஷாம் என்பது மஹ்ஷருடைய பூமி. மஹ்ஷர் அப்படின்னா மக்கள் எல்லாம் உலகம் அழிக்கப்பட்ட பிறகு எழுப்பப்பட்டு கேள்வி கணக்கிற்காக நிறுத்தப்படுவார்களே, அந்த பூமியாக ஷாம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி பல்வேறு சிறப்புகள் ஷாமை குறித்து நமக்கு வந்திருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக உலகத்தினுடைய 3வது மிக முக்கியமான உயர்ந்த மஸ்ஜிதாக இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம் ஷாம் தான். பலஸ்தீனில் தான் இன்றைக்கி பைத்துல் முகத்தஸ் இருக்கிறது. உலகத்தினுடைய மஸ்ஜிதுகளிலேயே 3வது சிறப்புமிக்க மஸ்ஜித் பைத்துல் முகத்தஸ் தான். அப்போ அதனால் இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட அந்த பைத்துல் முகத்தஸ் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஷாம் அல்லாஹ்வினால் பரக்கத் செய்யப்பட்ட பூமியாக இருக்கிறது. பெருமானாரால் பரக்கத் என்று சொல்லப்பட்ட ஒரு பூமியாக இருக்கிறது. அந்த பூமியை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இஸ்லாமியர்களுக்கு இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பூமியை பாதுகாப்பதற்குத்தான் இஸ்லாமியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு மகத்தான வெற்றியை நசீபாக்கிடுவானாக. அந்த பூமியை இஸ்லாமியர்களுக்கே சொந்தமாக்கி தருவானாக. அங்கே சிந்தப்படுகிற ஒவ்வொரு இரத்தத்திற்கும் அல்லாஹ் தஆலா உயர்ந்த நற்கூலியை வழங்கி அருள் புரிவானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.